இப்போ நம்ம ரவை உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கால் டம்ளருக்கும் கம்மியாக ரவை, 1/4 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம். அது வந்து உப்புமா சாப்பிடும்போது அஜீரணம் இருக்கும் சில பேர்த்துக்கு, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் நெய்யும் முந்திரி பருப்பும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம 1/4 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து இதில் வந்து 3/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு வெடித்து அந்த சவுண்டு கம்மியானதுக்கப்புறம் தான் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடணும், இல்லைன்னா கடுகு சரியாக வெடிக்காமல் இருக்கும். கருவேப்பிலை, அடுத்து இஞ்சி, இப்போ ரவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க. ரவை நல்லா வறுபடணும். இது நல்லா வறுபட்டால் தான் பொழுன்னு வரும் உப்புமா. நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க இப்படி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பொழுன்னு இருக்குன்னு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முந்திரி பருப்போட வாசனை, நெய் வாசனை, அதுமாரி உப்புமா நல்லா பொழுன்னு இருக்குது. இப்படி சாப்பிடும்போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.